மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் அதனோடு கூட்டணி வைத்திருக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தின் வளர்ச்சியில் துளியும் பங்கு இல்லை என என் மண் என் மக்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है। 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवोल्यूशन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है। और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे। पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए हैं। और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है। 2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे, लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी। நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்கே தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக நாம் கொடுத்திருக்கின்றோம், புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை. மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்திலே வளர்ச்சியிலே எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.